ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டியாரா. வெல்கம் டு மை சேனல். ஜேகேவோட 5 ஷார்ட் தும் ஹி ஹோ. ப்ரொனவுன்சியேஷன் எதுவும் கன்றாவியாக இருந்துச்சுன்னா சாரி கைஸ், எனக்கு ஹிந்தி தெரியாது. சோயா தும் ஹி ஹோ, என் அன்பே, எந்தன் ஆரோயிரே. வீடியோ பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. தென் இது ஜஸ்ட் ஃபார் அன் இமேஜினேஷன், ஸோ டோன்ட் லூஸ் த ரியாலிட்டி. இப்போது 5 ஷார்ட்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியில் வயனும் ஜங்குக்கும் ஒரு டிவோர்ஸ் ஆன கப்பிள். 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ் தான். காலேஜ் டைமில் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது 2 சைட் ஃபேமிலிக்குமே சுத்தமாக பிடிக்கல. பட் சம்ஹவ் அப்படி இப்படின்னு பண்ணி அம்மா அப்பா முன்னாடி ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்லா தான் இருந்திருப்பாங்க. பட் ஏற்கனவே 2 ஃபேமிலிக்கும் இது பிடிக்கல. ஸோ சில ஃபேமிலி மெம்பர்ஸ்னால ஜங்குக்கும் வயனுக்கும் இடையில நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய ஃபைட் வந்திருக்கும். இதுக்கு மேலே முடியாதுப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2 பசங்களும் இருக்காங்க. வயனோட 5 வயசு பொண்ணு ரித்து இருக்கா. ஜங்குக்கோட 10 வயசு பையன் ரியான் இருக்கான். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் டிவோர்ஸ் ஆகிருக்கும். வயன் அவங்க அம்மா தங்கச்சியோடு இருக்காங்க. தங்கச்சி காலேஜ் போயிட்டுருக்கா. அப்பா 2 இயர்ஸ் பேக் இறந்துருப்பாரு. வயனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஜங்குக் சைட் பார்த்தோன்னா அவனுக்கு அம்மா அப்பா 2 பேரும் இருக்காங்க. 2 அண்ணா ஒரு அக்கா இருக்காங்க. பட் இப்போ அவன் ரியானோட தனியாக தான் இருக்கான். வயன் ஜேகே 2 பேருமே வேறு வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. வீக்கெண்ட் ஆனால் வயன் ரித்துவை கொண்டு போய் ஜங்குக்கிட்ட விடுவாங்க. அவள் ஜங்குக் ரியானோட இருப்பா. அதே மாதிரி வீக் டேஸில் 2 நாள் ஜங்குக் ரியானை கொண்டு வந்து வயன் வீட்டில் விடுவான். ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்திருக்கும். இப்போ ஒரு சாட்டர்டே மார்னிங் தான் வயனும் ரித்துவும் ஜேகே வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ரித்து, எவ்வளோ நேரம் அந்த கண்ணாடியே பார்த்துட்ருப்ப, சீக்கிரம் ரெடியாகி வா ரித்து. நான் வாரேம்மா. அம்மா, இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லாவே இல்லை, நான் இதை போட்டுக்கிட்டுமா? ரித்து, டைம் ஆகுது ரித்து. பஸ் லேட் ஆகுச்சுன்னா அப்புறம் லேட் ஆகி தான் போவோம். தலையை வேற கட்டி விடணும். சரி, இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டு வாரே இரு. சீக்கிரம். ரித்துவும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று க்ரீம் பவுடர்லாம் போட்டுட்ருக்கா. அப்போது வயனோட தங்கச்சி தர்ஷு அங்கே வந்துட்டு, என்னாடி இவ்வளோ பவுடரை மூஞ்சில் போட்டிருக்க, என்னது இது? அது நான் சரியாக தான் போட்டிருக்கேன், நீ பேசாமல் இரு சித்தி. ஏய், வேஷம் போட்ட மாதிரி இருக்குடி, வா தொடச்சி விட்றேன். ஐயோ, நீ போவேன், நான் நல்லா தான் போட்டிருக்கேன். வாடி தொடக்க. முடியாது போ. இப்படி சொல்லிட்டு அவ வயன்கிட்ட ஓடி வரா. அப்போ தர்ஷு, கா அங்க பாரு ரித்துவ, மேக்கப் ராணி, எவ்வளோ பவுடரை மூஞ்சில போட்டு வச்சிருக்கா. என்ன ரித்து இது, எதுக்கு இவ்வளோ, வாங்க அப்படின்னு வயனும் அந்த பவுடர்லாம் தொடச்சி விடுறா. இன்னைக்கு நான் டாடாவை பார்க்க போறேனே. பார்க்க தான் போற, நில தலையை கட்டணும்ல. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிட்ட ஓடிக்கிட்டு, நான் டாடாவை பார்க்க போறேன், நான் டாடாவோட சேர்ந்து பைக்கில் போவேனே, பார்க்குக்கு போவேன், பீச்சுக்கு போவேன், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்குவேன், அப்புறம் சாக்லேட், கேக். ரித்து, இங்க வா ரித்து அப்படின்னு சொல்லிட்டு வயன் அவளை பிடிச்சி நிறுத்துறா. நான் எல்லாம் நானும் டாடாவும் மட்டும் சாப்பிடுவோம், நான் உனக்கு எதுவுமே தரமாட்டேன், எல்லாம் டாடாவுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். எல்லாம் உன் டாடாக்கே கொடு, நானும் உன்னை அதெல்லாம் கேட்க மாட்டேன். முதல்ல ஆடாம நில்லு, தலையை கட்டணும்ல. எதுக்கு அப்போ திட்டுற? இது திட்டுறதா? இப்போ நான் உன்னை திட்டுனா? ஆமா, நீ போ, நான் இந்த தடவை டாடா கூட இருந்துக்குவேன், நான் இங்கே வரவே மாட்டேன், உன் கூட நான் வரமாட்டேன். வராதிங்க மகாராணி, வராதிங்க. நைட்டு தூக்கத்தில் எந்திரிச்சு அம்மா அம்மான்னு கேட்பீங்கல்ல, அதுக்கப்புறமும் வராதிங்க. எப்போ பார்த்தாலும் டாடா டாடா டாடா. வீக்கில் ஒரு 2 நாள் தான் அங்கே இருக்கா. அந்த 2 நாளைக்குள்ள என்னத்தை செஞ்சு மயக்கி அனுப்புகிறானோ.
எப்போ பார்த்தாலும் டாடா. நேரம் நில்லு ரித்து. நேரம் தாம்மா நிற்கிறேன். அப்போ உங்கள் தர்ஷு மேகியை சாப்பிட்டுக்கிட்டே, காக்கா எனக்கு கொஞ்சம் இரு. எனக்கு இயரிங்ஸ் வாங்கணுக்கா, காசு வச்சுட்டு போறியா? என்னத்துக்கு போனுக்கு இயரிங்ஸ்? அக்கா, காலேஜுக்கு புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்ல, அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் வாங்குறது இல்லையா? தர்ஷு, இந்த மந்த் பட்ஜெட் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு தெரியுமா? இயரிங்ஸ் வாங்க காசு கேட்குற, சும்மா எதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க? கா, சும்மாவா? காலேஜுக்கு போகிறேன்க்கா, ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் போடுறது இல்லையா நான்? என்னக்கா நீ புரியாம? ஆமாம், நான் காலேஜே போனதில்லை பாரு. உனக்கெல்லாம் கஷ்டம் தெரியாமல், வீட்டு செலவெல்லாம் தெரியாமலே அம்மாவும் அப்பாவும் வளர்த்துட்டாங்கல்ல, அதான். சரி வாங்கி தான் கூடேண்டி. அம்மா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா நீ? ஏதோ பண்ணுங்க. இப்போ மட்டும்னு இந்த மாதிரி எவ்வளவோ காசு வாங்கிட்டா, அப்புறம் மாத கடைசியில் வந்துட்டு அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்லிட்டு வந்து நிற்காதீங்க. இந்த புடி. தேங்க்ஸ்க்கா. இப்படி காசை வாங்கிட்டு தர்ஷு போயிட்றா. வயனும் ரித்துக்கு அங்கே 2 நாள் போட்டுக்க ட்ரெஸ் எடுத்து வைக்க ரூம்க்கு போய் கபட்டை திறந்து எடுத்து வைக்கிறாங்க. அப்போது வயனோட அம்மா வயனோட அக்கா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா, மாப்பிள்ளை நல்ல ஜாலியான ஆள் என்னாடி? ஐயோ, ஓ அப்படியெல்லாம் சொன்னாரா? கொடுத்து வச்சவதான் போனி. எல்லாம் மாப்பிள்ளைய சொல்லணும், தங்கமான மனுஷன்தான். இப்படி வயனோட அம்மா பேசிட்டு இருக்கத வயன் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் பொறாம இல்லை, ஒரு மாதிரி லைட்டாக அவங்களுக்கு சேடாக இருக்க மாதிரி இருக்கு. அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு, மா இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோனை காதில் வச்ச மாதிரியே சொல்கிறாங்க. வயனோ ரூம்குள்ளே இருந்து போயிட்டு, தர்ஷு இப்போ நான் கிளம்புறேன். சரிக்கா. இப்படி சொல்லிட்டு அவங்க ஹாலுக்கு வந்துட்டு, ரித்து போய் சித்திக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு வா. அப்போது ரித்துவும் போய் 2 பேர்த்துக்கிட்டே சொல்லிட்டு வாரா. ஸோ இப்படியே 2 பேரும் கிளம்புறாங்க. 2 பேரும் போனோன்னே எங்கிட்ட வயனோட அம்மா வயனோட அக்கா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்கல்ல. அப்போது, மா வயன் எங்கம்மா, நல்லா இருக்காளா? இன்னைக்கு ஜங்குக் வீட்டுக்கு போயிருப்பாளே, போயிட்டாளா? போயிட்டா, இப்போதான் போனா. சரிம்மா, ரொம்ப ஏர்லியாக ரெடி ஆகணும்ல அங்கே போகிறதுக்கு, அலைச்சலாக இருக்கும்ல? இருக்குந்தான், அலையட்டும். சொல்ல கேட்காம பண்ணால கல்யாணம், அதையும் ஒழுங்காக காப்பாற்றிக்க முடியல, இப்போ அலைஞ்சிட்ருக்கா. மா என்னம்மா பேசுகிற நீ? பாவமாவ. என்ன பாவம், எல்லாம் தலை தெரிச்சதானோ. இங்கே எல்லாரும் கேட்குற கேள்விக்கு அவ பதில் சொல்ல மாட்டா, மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவா. நாளை சொல்லிட்டு இருக்கேன். சரிம்மா, ஏதோ நடந்துருச்சு. நான் இவர்கிட்ட கூட சொல்லிக்கிட்டு தாமா இருந்தேன், அவர் வேலை பார்க்குற ஆஃபீஸில் யாராவது இருந்தால் சொல்லுங்க வயனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ட்டு. ஹேய், இதோ பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்காத. தேடி போனதே காப்பாற்றிக்க தெரில, இதில் நம்ம செஞ்சு வச்சா மட்டும் அப்படியே இருந்துருவாளா? அதையும் ஏதாவது சொல்லி பாதியில் வந்துடுவா. அப்புறம் உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. நீ உன் வாழ்க்கையை மட்டும் பாரு. இந்த மாதிரி வயனோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜங்குக்கையும் ரியானையும் பார்த்தோன்னா, ஜங்குக்கோட வீட்டில் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. பா, என்னப்பா பண்ணுறீங்க? இரு ரியான், ஒரு சூப்பர் ரெசிபி ரெடி பண்ணுவோன்னா எம்மையாக இருக்கும். பா, எவ்வளோ நேரப்பா, பசிக்குது. இன்னொரு 5 minutes தான், ஜஸ்ட் 5 minutes, ஓகே? இப்படி சொல்லிட்டு ஜங்குக் சமைச்சிக்கிட்டு இருக்கான். யூடியூப்பை பார்த்து தான் அவள் அப்பப்போ யூடியூப்பை பார்த்து புதுசாக ஏதாவது ரெசிபிஸ் இருந்துச்சுன்னா அவள் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் செஞ்சு ட்ரை பண்ணுவான். அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் போக்குள்ள என்னத்தை போட்டான்னு தெரில, அந்த பேனில் உள்ளதெல்லாம் வெடிக்க ஸ்டார்ட் ஆகுது. பா, வெடிக்குதுப்பா. ஓ காட், பா நிப்பாட்டுங்க. இரு ரியான். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறான்.
அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் நிற்குது. அப்பா, நல்ல வேளை ஒன்றும் ஆகலை. என்னப்பா ஆச்சு? அப்போ ஜங்குக்கும் அவனோட ஸ்பெக்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இடுப்பில் கை வச்சுட்டு, தெரியலையே, அதில் சொன்ன மாதிரில எல்லாத்தையும் போட்டேன், என்னத்தை தப்பு போட்டிருப்பேன் அப்படின்ட்டு அவன் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறான். இங்கிட்டு ரியானுக்கு பசி தாங்கலை. பா, பசிக்குதுப்பா, சாதாரணமாக சமைச்சிருந்தாலே இந்நேரம் சாப்பிட்ருப்போம்ப்பா. ஜங்குக்கும் யோசிச்சுட்டு அவனுக்கு ஆமா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ அவன் ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு, ரியான், நீ இதை சாப்பிட்டுட்டு இரு. நான் கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு வாங்கிட்டு வரேன், ஓகே? சரிப்பா. நான் ஒரு 1/2 ஹவரில் வந்துடுவேன். நீ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இரு. யார் வந்தாலும் டோரை திறக்காத. நான் வந்தேன்னா உன்னை கூப்பிடுறேன், அப்போ டோரை திற, ஓகே? ஓகேப்பா. இப்படின்ட்டு அவனும் கடைக்கு போகிறான் சாப்பாடு வாங்குறதுக்காக. ஸோ இப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஒரு ஆஃப்டர்நூன் 1 o'clock மாதிரி தான் வயனும் ரித்துவும் அங்கே வராங்க. போய் டோர் பெல்லை தான் ரிங் பண்ணுறாங்க. ரித்துக்கு இங்கே ஒரே குஷி. அப்போது ஜங்குக் தான் வந்து டோரை திறக்கிறான். அப்போது ரித்து ஓடி போய் ஜங்குக்கோட லெக்ஸை கட்டி பிடிக்கிறா. டாடா ரித்து அப்படின்ட்டு அவன் ரித்துவை தூக்கிக்கிறான். ஹே ஜாலி, டாடா. டாடாவை பார்க்க ரித்து குட்டி வந்துட்டீங்களா? வந்துட்டேன். அப்போ இதை ஃபைன் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இங்கே ஒருத்தி இருக்கிறத கூட மறந்துட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாளேன்ட்டு. அப்போது அதை ரித்து பார்த்துட்டு, ஐயோ டாடா என்னை இறக்கி விடுங்க கொஞ்சம் அப்படின்னோன்னே ஜங்குக்கும் இறக்கி விடுறான். அவள் போயிட்டு, என்ன பார்க்குற, கீழே குனி. முடியாது, போனல போ, கீழே குனி அப்படின்னோன்னே இவ அழுதா ஊரையை கூப்பிட்டுருவான்ட்டு வயனும் கீழே குனிறாங்க. பாய், மிஸ் யூ. அப்போ வயனும் அவளை பார்த்து சிரிச்சுட்டு அவளுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவளை அனுப்பி வைக்கிறா. அனுப்பிட்டு போகலான்னு திரும்பக்குள்ள ஜங்குக், ஒரு நிமிஷம் அப்படின்னோன்னே வயனோ திரும்புகிறாங்க. அது இன்னைக்கு ரியான் ஏதோ ஸ்கூலில் படித்ததெல்லாம் காட்டணும்னு சொன்னால் நான் ரித்துவை கூட்டிகிட்டு வெளியில் போகிறேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ரியான் கூட. ஓகே. இப்படி வயன் சொல்ல வயன் உள்ளே வர்றதுக்கு ஜங்குக் கொஞ்சம் சைடாகி நிற்கிறான். அப்போது வயனும் உள்ளே போகிறாங்க. அப்போது டோர் பின்னாடி இருந்து ரியான், பூ, நல்லா பயந்துட்டீங்களா ரியான் இப்படி சொல்லிட்டு வயன் கீழே உட்காராங்க. ஆமா அப்படின்ட்டு ரியானோ வயனை வந்து கட்டி பிடிக்கிறான். ரியான், சாப்பிட்டியா ரியான்? சாப்பிட்டேம்மா. நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்களா? நான் சாப்பிட்டு தான் வந்தேன் ரியான். இதை பார்க்கக்குள்ள ஜங்குக் ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மெல் பண்ணுறான், லைக் சைடாக ஸ்மெல் பண்ணுறான். அப்போ அவன் ரித்துக்கிட்ட, சரி, அப்போ நம்ம வெளியில் போகலாமா? பைக்கில்? பைக்கில் தான். இப்படி சொல்லிட்டு ரித்துவோட தலையில் அவனோட தலையில் முட்டிட்டு, போகலாமா அப்படின்னோன்னே அவன் ரியான்கிட்ட அம்மா கூட இருன்ற மாதிரி சொல்லிட்டு ரித்துவை கூட்டிகிட்டு போகிறான். லைக் அவங்க 2 பேரையும் வைன் பார்த்துட்ருக்காங்க. ரித்து ஜங்கு கூட எவ்வளோ ஜாலியாக இருக்கா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்க்க வயனுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இப்படியே அவன் போய் பைக்கில் ஏறி உட்காந்துட்டு ரித்துவையும் முன்னாடி உட்கார வச்சுட்டு, இப்போது எங்கே போகலாம்? பார்க். ஓகே, ரித்து குட்டி கேட்ட மாதிரி பார்க்கே போயிடலாம் அப்படின்ட்டு அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறான். லைக் கேட்டை தாண்டி வந்தோன்னே ஆப்போசிட் சைடில் ஒரு அங்கிள் இருப்பார். அவர் இன்னொரு யாரோடய பேசிக்கிட்டு அந்த வழியாக நடந்து வந்திருப்பார். அவர் ஜங்குக்கை பார்த்துட்டு, என்னப்பா ஜங்குக், பொண்ணை கூட்டிகிட்டு வெளியில் போறியா? ஆமாம் அங்கிள். சரிப்பா, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் ரித்து குட்டி வரக்குள்ள அங்கிளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரணும். ஓகே அங்கிள் அப்படின்னோன்னா அவர்
ரித்துவோட கன்னத்தை கிள்ளிட்டு, அப்போ நான் வாரேன்ப்பா. ஓகே அங்கிள். இப்படின்னோன்னே சங்குக்கும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். அங்கிட்ட அவங்களும் போறாங்க. அப்போ அந்த அங்கிளோட வந்த இன்னொருத்தர் ஜங்குக் யாருன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கு அவரு, இந்த எதிர்த்த வீட்டில் இருக்கிற பையன்தான். அப்படியா? அப்புறம் அந்த பொண்ணு? அது அவனோட பொண்ணு தான். என்ன? நம்பவே முடியல. ஆளை பார்க்க ஒரு பொண்ணோட அப்பான்னு சொல்லவே முடியல. பொண்ணு மட்டும் இல்லை, 10 வயசு பையனும் இருக்கான். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? உண்மையாவா? அது சரி, நாம தான் அப்படி வழுக்கையா போயிட்டோம். சரி, ஆனால் இந்த ஜெனரேஷன் பையங்க நல்லா இருக்காங்கப்பா. நல்ல பையனா தான் இருப்பான் போல இருக்கு. இவன் நல்ல பையனா? அடப்போங்க, நீங்க வேற. ஏங்க, பார்க்க தான் நல்ல பையன் மாதிரி. அவனுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு தான் பாவம். ரொம்ப நல்ல பொண்ணு, அடக்கமான பணிவான பொண்ணுங்க. இவனுக்கு ஒழுங்கா வச்சிருக்க தெரியல. அவ போயிட்டா. அது கூட பரவாயில்ல. இப்போ இந்த ஒரு வருஷமா வேற ஏதோ ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கா. அவ அப்பப்போ வீட்டுக்கும் வருவா. அது இந்த பொண்ணுக்கு தெரியாது போல. நானும் இப்போ கிட்டத்துல ஒரு நாள் சொன்னேன். அவ நான் சொன்னதை நம்பல போல. பாருங்க, இப்போவும் வந்திருக்கா. அந்த அளவுக்கு நம்புறா. அந்த பொண்ணு தாங்க பாவம். தெரிஞ்சோன்னே எவ்வளோ கஷ்டப்படுவாளோ. என்னங்க சொல்றீங்க? அதாங்க, இந்த காலத்துல பார்க்கலாம் நல்லா தான் இருப்பாங்க. போய் ஆராய்ச்சி பார்த்தா எல்லாம் குப்பையாக தான் இருக்கும். அதுலேயும் இப்போலாம் யார் நல்லா படித்து வேலைக்கு போயிட்டு நல்லவங்க மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்களோ அவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, கலிகாலம். இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வயனு ரியான் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா. நல்லா அவன் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு ஹோம்ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த மாதிரி. இன்னொரு பக்கம் ஜங்குக்கும் ரித்துவோட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். பைக்கில் அப்படியே ஊரே சுற்றி கூட்டிகிட்டு வந்துட்டான். ஜங்குக்கும் ரித்து வீட்டுக்கு வர, அதுக்கப்புறம் வயனும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ ஒரு நைட் 10 மணி மாதிரி ரித்து, டாடா. என்ன ரித்து? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாடாடா. இந்த டைம்லையா? காலையில் பண்ணலாம் ரித்து. டாடாக்கு தூக்கம் வருது, காலையில் பண்ணலாம். என்ன? எனக்கு தூக்கமே வரல டாடா. உங்களுக்கு கதையும் தெரிய மாட்டேங்குது. அம்மாவுக்கு ஃபோன் ப்ளீஸ் டாடா. ரித்து ப்ளீஸ் டாடா ப்ளீஸ். அப்படின்னோன்னே சங்குக்கும் சரின்னு எழுந்திரிச்சு அவனோட ஸ்பெக்ஸ் எடுத்து போட்டுட்டு வயனுக்கு ஃபோன் பண்ணுறான். வயனும் அவங்ககிட்ட நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது அவங்களும் பார்த்துட்டு ரித்து வேற அங்கே இருக்க ஏதாவது பிரச்சனையோ நினச்சிட்டு ஃபோனை ஆன்சர் பண்ணுறாங்க. ஹலோ ரித்து. இதை ஜங்குக் தான் கேட்டிருப்பான். அவனுக்கு வயனோட அந்த வாய்ஸை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா வயன் ஜங்குக்கோட இப்போ பெருசாலாம் பேச மாட்டா. இந்த மாதிரி எப்போவாது நடந்தாதால. அதனால தான் வயனும் ரித்து தான் ஜங்குக்கோட ஃபோனில் கால் பண்ணியிருப்பான்னு நினச்சி பேசுகிறாங்க. அப்போது ஜங்குக்கும் எதுவும் பேசாமல் காதலே ஃபோனை வச்சுருக்கான். ஹலோ ரித்து. அப்பயும் அவன் பேசாமல் காதில் வச்சு கேட்டுட்டு மட்டும் இருக்கான். அப்போது வயனும் ஒரு மாதிரி பெட்டில் இருந்து எழுந்திரிச்சு, என்ன ரித்து சொல்லு. ஹலோ ரித்து. நான் ரித்து இல்லை. ஓ சாரி சாரி. அது அவ பேசணும்னு சொன்னா அதான். ஓ ஓகே. இப்போது வயனுக்கும் ஒரு மாதிரி அன்னோன் ஃபீலிங்காக தான் இருக்கும். ஏன்னா வயனும் அப்படி தான் ஜங்குக்கோட வாய்ஸை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் ஃபோனில் ரொம்ப நாள் கழித்து தான் கேட்குறாங்க. அதனால் இப்போது ஜங்குக்கும் ரித்துக்கிட்ட ஃபோனை கொடுக்குறான். அவளும் தூக்கம் வர மாட்டேங்குதுமா, கதை சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ரித்து நீ பேசாமல் படுத்து தூங்கு ரித்து. கதை சொல்லும், எனக்கு தூக்கம் வரலன்றனால தானே கேட்குறேன். தானாவுக்கு கதையே சொல்ல தெரியல. எல்லாம் பழைய கதையாக சொல்கிறாருமா, நல்லாவே இல்லைம்மா. ஆடிக்கிட்டு போனல்ல டாடா டாடான்னு. சொல்லுமா. சொல்கிறேன். ஹை அப்போ ஓகே அப்படின்னு ரித்து ஃபோனில் ஸ்பீக்கரை ஆன் பண்ணி
ஃபோனை ஜங்குக் மேலே வச்சுட்டு ஜங்குக்கை ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறா. ஜங்குக்கோட இன்னொரு பக்கம் ரியான் படுத்து தூங்கியிருப்பான். ஸோ வயனோ கதையை சொல்கிறாங்க. கதையை ரித்து கேட்டாலும் இல்லையோ ஜங்குக் நல்லா கேட்குறான். ஒரு பாதி கதை சொன்னோன்னே ரித்து தூங்கி இருந்திருப்பா. மிச்சத்தையெல்லாம் ஜங்குக் தான் கேட்டிருப்பான். கதையெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே அவ்வளோதான் ரித்து, இன்னும் தூங்கலையா நீ? கதையே முடிஞ்சிருச்சு ரித்து. ரித்து அவ தூங்கிட்டா. இப்போ கொஞ்சம் முன்னாடி தான். ஆக்சுவலி ரொம்ப நேரத்துக்கு முன்னுக்கே ரித்து தூங்கியிருப்பா. பட் ஜங்குக் பொய்க்கு அப்படி சொல்கிறான். ஓ ஓ ஓகே. இப்படி சொல்லிட்டு வயனும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. தெரியல, வயனுக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படியே கொஞ்சம் ரைஸ் ஆகுது. பட் அப்படிலாம் வரக்கூடாது, அதெல்லாம் சும்மா தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு அவங்களே சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. அந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படி தான். இந்த மாதிரியே நெக்ஸ்ட் டேவும் வந்துடுது. ஜங்குக் ரித்துவையும் ரியானையும் கூப்பிட்டு அன்னைக்கு ஈவினிங் பீச்சுக்கு போயிருப்பான். ஸோ அங்கே விளாண்டுட்ருப்பாங்க. அண்ணா இங்கே வா, அங்கே வரைக்கும் போகலாம். வேணாம் ரித்து, அங்கே வரைக்கும்லாம் போகக்கூடாது. நீ இங்கே வாயே, நான் ஒன்று காட்டுறேன். இதை பார்த்தியா? என்னது? இங்கே வா ரித்து, காட்டுறேன். இந்த மாதிரி ரித்து ரியான் விளாண்டுட்ருக்காங்க. ஜங்குக் அங்கே உட்காந்துட்டு ஜஸ்ட் தூரத்தில் ஸ்டேர் பண்ணிட்டு மட்டும் இருக்கான். அப்போ அங்கே மீரா வரா. அவளுக்கு ஜங்குக்கை பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ சந்தோஷம். மீரா யாருன்னா ஜங்குக்கோட ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணு. அவள் பார்த்தோன்னா பியோர் பணக்காரி. லைக் 7 தலைமுறைக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ரிச்சான ஃபேமிலியில் உள்ளவ. அவளுக்கு ஆஃபீஸில் வந்த நாள்லேருந்தே ஜங்குக் மேலே ஒரு கண்ணு தான். ஏன்னா அவள் செம்ம ஹேண்ட்ஸம், அதோட கொஞ்சம் க்ரீன் ஃப்ளாக் வேற. மீரா கிட்ட பணம்லாம் ஆல்ரெடி இருக்கு. ஸோ கரெக்ட் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பா. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் இருந்திருப்பா. பட் அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்றது அவளுக்கு தெரிய வந்திருக்கும். ஜங்குக் நிறையவே ஷேர் பண்ணியிருப்பான். ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ தனியாக தானே இருக்கான், கட்டுனா அவனை தான் கட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கா. அவனை எப்படியாவது மைண்டை மாற்றி நம்ம மேலே லவ்வை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப க்ளோஸாக பழகுவா. ஜங்குக் வந்து ரொம்ப ஜோவியலான டைப். அதனால நல்லா ஜாலியாக தான் அவனும் பேசுவான். அதனால இவளும் அடிக்கடி வீட்டுக்கு வர்றது, எங்கேயாவது ஜங்குக்கோட போகிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பா. அந்த அங்கிள் சொன்ன பொண்ணு மீரா தான். பட் ஜங்குக் மீரா ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் நினச்சிட்ருக்கான். அவள் அடிக்கடி ஜங்குக் வீட்டுக்கு போயிருக்கனால ரியானுக்கு மீராவை தெரியும். பட் ரித்துக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ இப்போது அவள் ஜங்குக்கை சடனாக பார்த்தோன்னே அவளோட ஹேர் அது இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட போய், ஹே ஜங்குக். மீரா? என்ன மீரா இந்த பக்கம்? அப்போது அவள் ஜங்குக் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, நத்திங் மச், ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ்க்காக. ஓ ஓகே, ரிலாக்ஸ் பண்ணுங்க மீரா. இப்படி ஜங்குக் சிரிச்சிட்டே மீரா பார்த்து சொல்ல, மீராவும் ஜங்குக்கோட அந்த ஸ்மைலை அட்மையர் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி பார்க்குறா. அவளுக்கு செம்ம சந்தோஷம். அந்த பீச்சு காற்று, பக்கத்தில் ஜங்குக் அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ரித்துவும் ரியானும் ஓடி வராங்க. வரக்குள்ளே தான் ரியான் மீராவை பார்க்குறான். அவனோட ஃபேஸ் ஒரு மாதிரி அப்படியே சேடாகிடுது. அப்படியே முன்னுக்கு வர மீராவும், ஹே குட்டீஸ், யூனோ ஜங்குக், நான் ரித்து இப்போ தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். ஷீ ஸோ க்யூட். கம் ரித்து அப்படின்ட்டு அவள் கை நீட்டிட்டு நிற்கிறா. ரித்துவும் ஒரு மாதிரி போய் உட்கார மீராவும் அவளை மடியில் வச்சுக்கிறா. ரியான் சிட் ஹியர் அப்படின்ட்டு அவளோட பக்கத்தில் காட்டுறா. ரியானும் வந்து உட்கார்றான். பட் அங்கே மீரா வந்தது ஒரு மாதிரி அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா ரித்து சின்ன பொண்ணு, அவளுக்கு அந்தளவு எதுவும் தெரியாது. பட் ரியானுக்கு ஓரளவு புரிஞ்சுக்க முடியும்ல அம்மா அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டுலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் மீரா வீட்டுக்கு வர்றது, ஜங்குக்கோட ரொம்ப நல்லா பேசுகிறது, அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா ஜங்குக்கும் வயனும் எப்படி இருந்தாங்கன்றத டிவோர்ஸ்க்கு முன்னுக்கும் ஆஃப்டர் டிவோர்ஸும் பார்த்தது ரியான் தானே. ஸோ அவன் சின்ன பையனாக இருந்தாலும் ஓரளவு அவனுக்கு
எல்லாத்தையும் விளங்கிக்க முடியுது. அதனால மீரா வீட்டுக்கு வரதெல்லாம் பிடிக்கல. அங்கிட்டு ரித்துவும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸோட பார்க்குறா, மீரா யாருன்ற மாதிரி. அப்போ ஜங்குக், என்ன ரித்து பார்க்குற, இவங்க யாருன்னா ஷீ இஸ் மீரா ஆண்டி, டாடோட ஃப்ரெண்ட். இதை கேட்டுட்டு மீரா மனசுக்குள்ள, கூடிய சீக்கிரம் ஷீ இஸ் யுவர் மாம் அப்படின்னு சொல்லுவீங்க ஜங்குக். இந்த மாதிரி அவன் நினச்சிட்ருக்கா. இந்த மாதிரி அங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கும் மீராவும் ரொம்ப நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஷித்தும் மீராவோட நல்லா ஜெல் ஆயிட்டா. மீரா ஆண்டின்னு சொல்லிட்டு ஷியானுக்கு தான் ரொம்ப கோவமாக வருது. நினச்சிக்கிட்டே இருக்கான். வீட்டுக்கு போய், ஏன் அம்மா கூடையெல்லாம் இப்படி சிரித்து பேச மாட்டேன்றீங்க, இவங்க கூட மட்டும் இப்படி பேசுகிறீங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கணுன்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். பட் அப்படியே வீட்டுக்கு போனோன்னே ஜங்குக் ரியான் ரித்தோட ரொம்ப ஜாலியாக அப்படிலாம் இருக்கக்குள்ள ரியானுக்கு அதை கேட்க தோணலை. அப்படியே விட்டுடுறான். இது அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. மீரா ஜங்குக்கை மீட் பண்ணுற ஒவ்வொரு டைமும் அவன் யோசிப்பான். ஆனால் ஒரு பயம், இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டா அவன் அதை யோசிச்சுட்டு கேட்காம விட்டுருவான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகக்குள்ள நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வந்துடுது. வயனும் ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, வேலை பார்க்குறாங்க. அப்போது லன்ச் டைமில் கேன்டீனில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற இடம் இருக்குல்ல, அங்கே ஜிமின் வரான். வயனும் வராங்க. ஜிமினை பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி திரும்பி போயிடுறாங்க. அப்போது ஜிமின் வயன் பின்னாடியே போயிட்டு, ஏங்க இன்னும் கொஞ்சம் நில்லுங்க, சாரிங்க, ஐம் ஸோ சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போது அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் எனக்கு இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக பேசலாமே. அப்போது வயன் ஜிமினை ஒரு மாதிரி பார்க்க, ஐயோ சத்தியமாங்க, சத்தியமா எனக்கு அந்த மாதிரி இன்டென்ஷன் இப்போ இல்லவே இல்லைங்க, ஒரு ஃப்ரெண்டா வெல்விஷரா அப்படியே இருக்கலாம். நீங்கள் வேற 1 வீக்காக என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேசலை வேற. அது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்துருச்சுங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இனிமேல் அப்படிலாம் கேட்க மாட்டேங்க. நீங்கள் ஜஸ்ட் நோமாலையும் கூட பேசுவீங்கல்ல, அந்த மாதிரியே பேசுங்க. இப்படி ஜிமின் சொல்கிறான். ஜிமின் வயனோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையன்தான். அவனுக்கு வயனை விட வயசு கம்மி. பட் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே வயனை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துருக்கும். அப்போ வயனோட ஃப்ரெண்டாகி அவகிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். பட் உண்மையாக என்ன நடந்திருக்கும்னு வயன் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டும் இல்லை பரவாயில்ல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பான். வயனுக்கு சுத்தமாக அது பிடிக்கல. இதுக்கு மேலே மேரேஜ் லைஃப்குள்ளெல்லாம் போக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இன்னொருத்தரையெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஏதாவது கேட்பானோன்னு சொல்லிட்டு தான் 1 வீக்காக இக்னோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தான் ஜிமின் சொல்லியிருப்பான். ஸோ இப்போ வயனும் ஓகேன்னு சொல்லிட்டு ஜிமின் கூடவே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏங்க, அது உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, விருப்பம் இல்லைன்னா சொல்லாதீங்க பரவாயில்ல. என்னாச்சு, ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? இல்லை. ஓ, அப்போ அரேஞ்ச்டு மேரேஜா? இல்லை, லவ் மேரேஜ். என்ன அப்படின்னோன்னே வயனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னாச்சு, எதனால் பிரிஞ்சிங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை வேணாண்ணா வேணாம். ஸோ வயனும் சரி, அதை சொல்கிறதுல என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு நடந்தது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்கிறாங்க. சரிங்க, என்னால் உங்களோட பெயின் என்னன்னு ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நான் ஒன்று கேட்கணும், தப்பாக எடுத்துப்பீங்களோ தெரியல, நீங்கள் அவ்வளோ வெறுத்து போய் தான் டிவோர்ஸே கேட்டிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இன்னும் மூவ் ஆன் ஆகாமல் இருக்கீங்க? இல்லை, அது நான் நீங்கள் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணலைன்ற மாதிரி கேட்கல, ஏன் இன்னும் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்க வந்தேன். ஒன்றும் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க, அது 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே ஃபேமிலி பசங்க ரிலேஷன்ஷிப்னு பார்த்துட்டு இருந்தா உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை எப்போ வாழுவீங்க? இதை வயன் கேட்டோன்னே அப்படியே ஜிமினை நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ஒரு கேள்வியை அவங்கக்கிட்ட ஜிமின் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறான். ஈவன் அவளோட அம்மா தங்கச்சி கூட பக்கத்திலே தான் இருந்திருப்பாங்க.
பட் ஏன் அதே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கு அப்படிலாம் ஒரு நாள் கூட கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஸோ அதை நினச்சிட்டு தான் பார்க்குறாங்க. இல்லைங்க, அது நான் இது ஏன் இன்னும் அவரே நினச்சிட்ருக்கீங்களா? மறக்க முடியலையா? தெரியல ஜிமன், தெரியல. நான் கல்யாணம் பண்ணக்குள்ள கூட எத்தனையோ ப்ராப்ளம்ஸ். அப்போலாம் நான் அதை கண்டுக்க கூட மாட்டேன். அடுத்து என்ன நடக்கணும் அதை மட்டும் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ அதை என்னால் பண்ண முடியல. மேபி நான் அந்த அளவு அவனை லவ் பண்ணிட்டேன்னு என்னவோ. சரிங்க, இதை இவ்வளோ நாள் அவர் வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு தடவையாவது அவர்கிட்ட சொன்னீங்களா உங்களை எனக்கு மறக்க முடியலன்னு? இல்லை ஜிமன். ஏங்க, ஒன்று இருக்கு ஜிமன், நமக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்குதுன்றதுக்காக அவங்க நம்ம கூடவே தான் இருக்கணும். அவங்க நமக்கு தானே நம்ம நினைக்கக்கூடாது. ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கும் நம்மளை அதே லவ் பிடிச்சிருக்கணும். நமக்கு அவங்கள பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கிறோங்கன்றது தான் முக்கியம். அது இல்லைன்றப்போ எப்படி ஜிமன்? ஏங்க, ஏன் நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க? ஒருவேளை இந்த மாதிரியே அவரும் நினச்சிக்கிட்டு இருந்தா, இப்போ அவர் அவரோட தப்பை ரியலைஸ் பண்ணியிருந்தா, இல்லை அப்படியும் இருக்கலாம்ல. இப்படி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள வயன் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போது லன்ச் டைம் முடிஞ்சிருக்கும். மற்ற கலீக்ஸும் லன்ச் டைம் முடிஞ்சு வாங்க போகலான்ற மாதிரி கூப்பிட்டோன்னே இவங்களும் போயிடுறாங்க. ஆனால் வயன் ஜிமின் சொன்னதே தான் மைண்டில் நினச்சிட்ருக்காங்க. இருக்கலாம்ல, இருக்குமா அந்த மாதிரி. ஸோ அன்னைக்கு ஈவினிங் ரித்துவும் ரியானும் வைன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ரித்து மீராவை பற்றி வேற வைன்கிட்ட சொல்லுவா. பட் பீச்சில் தான் பார்த்தோம். டாடாவோட ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்களாம் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே வைனுக்கு அது பெருசாக கிளிக் ஆகலை. பட் ரியானுக்கு எல்லாத்தையும் சொல்லலாமான்னு தோணுது. இருந்தாலும் ஒரு பயம், சின்ன பையன்ல, அதனால் பேசாமல் இருந்துடுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 மந்த் கிட்ட போயிருக்கும். அந்த டைமில் ஜங்குக்கோட வீட்டுக்கு வாயின் போகிற ஒவ்வொரு தடவையும் ஜிம்மன் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். உண்மையாகவே அப்படி இருக்குமா? நாம் அப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அந்த மாதிரி? அப்போ ஒரு நாள் நைட் ஜங்குக்கு பார்த்தோன்னா செம்ம ஃபீவர். ஒன்றுமே பண்ண முடியல, லைக் சாப்பிட கூட முடியல. ஒரு 3 வாய் மட்டும் சாப்பிட்டு முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டு படுத்திருப்பான். ஜங்குக்கு அடிக்கடியெல்லாம் ஃபீவர் வராது, வந்தாலும் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அதனால சமாளிச்சிடுவான். ஆனால் இந்த தடவை சுத்தமாக முடியல. ரியானுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஜங்குக்கோட போய் படுத்துடுறான். பா பா என்ன பண்ணுதுப்பா? தெரியல ரியான், தலை பயங்கரமாக வலிக்குது. அப்போது ரியானும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருங்கப்பா அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு உட்காந்துட்டு ஜங்குக்கு தலை பிடிச்சி விட்டுட்ருக்கான். ஜங்குக்கும் ஒரு பக்கம் சுத்தமாக முடியல. அவன் யோசிக்கிறான், ரியான் வேற சின்ன பையன், நான் அப்படி இருந்தேன்னா அவன் எப்படி எல்லாத்தையும் சமாளிப்பான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஸோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வயனை நாளைக்கு வர சொல்லலாமான்ற மாதிரி தோணுது. ஆனால் அவள் கூப்பிட்டா வருவாளான்னு தெரியல. பட் அவனுக்கு வேற வழியும் தெரியல. ரியான், சொல்லுங்கப்பா. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறியா நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லி? சரிப்பா அப்படின்ட்டு அவள் ஃபோன் பண்ண போகிறான். ரியானுக்கு செம்ம சந்தோஷம், வயனை ஜங்கு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு. அவனும் வயனுக்கு கால் பண்ணி சொல்ல, என்ன ரியான் சொல்கிற? ஆமாம்மா, அப்பாவுக்கு சுத்தமாக முடியல, அதான். சரி ரியான், நான் வரேன். அப்புறம் அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கோ. சரிம்மா இப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண வயனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப வரிடாக இருக்குது. ரொம்ப முடியலையோன்ட்டு இன்றைக்கி எப்படி தனியாக இருந்திருப்பான் அப்படின்னு வேற யோசிக்கிறாங்க. லைக் ஃப்ளாஷ்பேக்கில் ஜங்குக்கு ஃபீவர் வந்தப்போ அந்த மெமரிஸ் எல்லாம் வேற ஃப்ளாஷ் ஆகுது. சின்னதாக வந்தால் கூட அவன் தாங்க மாட்டான், பக்கத்துலேயே இருக்க சொல்லுவான்.
இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நைட் முழுக்க சீக்கிரமாக நாளைக்கு போகணும் அப்படின்னு தான் இருக்குது. ஆஃபீஸில் லீவை கேட்டுட்டு போகலான்ற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. பட் நெக்ஸ்ட் டே போய் ஆஃபீஸில் லீவ் கேட்டால் ஆஃப் டே ஒர்க் பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 10 மணிக்கு போனாலே ஜங்குக் வீட்டுக்கு 1 மணிக்கு தான் போய் சேர முடியும். இதில் ஆஃப் டேனா என்ன பண்ணுறதுனே தெரியல. வேற வழியும் இல்லை. ஓகே, முடிச்சுட்டே போகலாம், லேட்டானாலும் பரவாயில்ல, அவன் எப்படியாவது அது வரைக்கும் சமாளிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜங்குக்கும் காலையில் எழுந்திரிச்சு ரியானுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஃபுட் செஞ்சுட்டு, முன்னாடி அங்கிள் ஸ்கூல் பக்கம் தான் போவார், ஸோ அவரோட அனுப்பி விட்டுட்டு வந்துட்டு படுத்துடுறான். எப்படியும் வயன் வருவா, அதனால பரவாயில்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். மீராவும் அன்னைக்கு காலையிலே ஆஃபீஸில் ஜங்குக்கை தான் தேடுறா. அப்போ அங்கே உள்ளவங்க அவர் இன்னைக்கு லீவுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மீராவுக்கு அப்போ அன்னைக்கு வேலை ஓடுமா, அதனால அவள் ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறா. ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் கழித்து ஃபோனை ஆன்சர் பண்ணுறான். ஹலோ ஜங்குக், என்ன இன்னைக்கு ஆஃபீஸ் பக்கம் ஆளை காணோம்? வாட் ஹேப்பன்? மீரா, எனக்கு ஒரு மாதிரி ஃபீவராக இருக்கு மீரா, அதான். வாட்? என்ன ஜங்குக், நீ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போனியா? இல்லை மீரா, நான் போகிற நிலைமையில இல்லை. ஓ காட், எப்போலேருந்து ஃபீவர் ஜங்குக்? நேற்றுலேருந்து. ஓ, சொல்லி இருக்கலாம்ல ஜங்குக். ரியான் வேற ஸ்கூலுக்கு போயிருப்பானே. இரு ஜங்குக், நான் இப்போ கிளம்பி வாரேன். இல்லை வேணாம் மீரா, நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துப்ப? பாரு, வாய்ஸ்லேயே தெரியுது ஜங்குக் நீ எவ்வளோ வீக்காக இருக்கன்னு. எப்படி தனியாக பார்த்துப்ப? இரு, நான் கிளம்பி வாரேன் அப்படின்ட்டு மீரா ஃபோனை கட் பண்ணிட்டு லீவை போட்டுட்டு அவளோட கார் எடுத்துட்டு வாரா. அவளுக்கு சமைக்க வேற தெரியாதா, அதனால கடையில் ஃபுட் வாங்கிட்டு வாரா. ஆஃபீஸ்லேருந்து வர ஒரு 1 hour தான் இருக்கும். ஸோ டோர் பெல்லை ரிங் பண்ண ஜங்குக் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறான். ஜங்குக், என்னடா இப்படி இருக்க? ஒல்லியாயிட்டு ஜங்குக், இவ்வளோ வீக்காக இருக்கியா? இரு, நான் ஃபீவரை பார்க்குறேன். மீரா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட நெக்கெல்லாம் தொட்டு பார்க்குறா. ஓ காட், எவ்வளோ ஹாட்டாக இருக்குதுன்னு தெரியுமா ஜங்குக்? நீ வா, ஃபஸ்ட்டு போய் ரெஸ்ட் எடு வா அப்படின்ட்டு ஜங்குக்கை கூட்டிகிட்டு போய் அவனோட ரூமில் தான் விட்டுறா. அவனும் பெட்டில் உட்கார, இரு ஜங்குக், நான் ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ சாப்பிட்டு கொஞ்சம் டேப்லெட்டை போடு, அப்புறம் நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை பரவாயில்ல மீரா, சும்மா இதுக்கு உனக்கு கஷ்டம் வேணாம். கஷ்டம்லாம் எதுவும் இல்லை ஜங்குக், இரு. இல்லை மீரா, நான் ரியானோட அம்மாவை வர சொன்னேன். ஸோ இதை கேட்டோன்னே மீராக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அவளுக்கு லைட்டாக கோவம் வருது. பரவாயில்ல ஜங்குக், அவங்க வர எப்படியும் லேட் ஆகும்ல, அது வரைக்கும் எப்படி ஃபீவரோட இருப்ப? ஹாஸ்பிட்டல் போனால் இப்போ போனாலே ஏன் எஸ்டர்டேவே வரலன்னு டாக்டர் திட்டுவார். அந்த நிலைமையில இருக்க நீ, இதில் இன்னும் லேட் ஆகுனா? நீ நான் சொல்கிறத கேளு ஜங்குக், நீ சாப்பிட்ட டேப்லெட்டை போட்டுட்டு என் கூட வா, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன். ஓகே, இரு, நான் ஃபுட் எடுத்துகிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு மீராவும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பா. அப்போது ஸ்பூனால் எடுத்து ஜங்குக்கு ஃபீட் பண்ண வாரா. இல்லை மீரா, தான் நானே. எப்படி ஜங்குக் சாப்பிடுவ நீயே? ஹேண்ட்ஸ் எல்லாம் பாரு எவ்வளோ ஷிவர் ஆகுதுன்னு. நான் ஸ்பூனில் தானே ஃபீட் பண்ணுறேன், சாப்பிட்டு. இப்படி சொல்லிட்டு மீரா ஃபீட் பண்ண ஜங்குக்கும் ஒரு பாதியளவு சாப்பிட்ருப்பான். போதும் மீரா. இல்லை, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஜங்குக், சாப்பிட்டுரு. இல்லை சாப்பிட முடியல மீரா. இல்லை ஜங்குக், ஃபீவர்னால தான் அப்படி இருக்குது. இந்த ஸ்பூன் மட்டும். இல்லை போதும் மீரா, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்லி ஜங்குக் எந்திரிக்கிறான். ஜங்குக்,
ஜங்குக்கும் ரெஸ்ட் ரூம்க்கு போக மீராவும் பின்னாடியே போறா. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவ முதுக ரேப் பண்றா. சாப்பிட்டது ஃபுல்லா வாமிட் பண்ணிட்ட ஜங்குக். இப்போ என்ன பண்றது? நீ ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணிட்டு வா, நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அதுதான் சரி, நீ வா ஜங்குக், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு மீரா வெளியில் போய் வெயிட் பண்ணுறா. ஜங்குக்கும் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாரான். மீரா அவளோட கார்லேயே அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பா. அப்போ அங்கேயும் செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு ட்ரிப்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மீரா ஜங்குக்கை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பா. அவனும் டேப்லெட்டை போட்டுட்டு தூங்கிட்டான். மீரா பெட்டில் ஜங்குக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்கா. ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கா. லைக் அவனோட முடியெல்லாம் கோதி விடுறா. அவன் முழிச்சிருக்கிற நேரம் அதை பண்ண முடியாதுல்ல, அதனால. அந்த டைம் ரியான் ஸ்கூல் முடிஞ்சு வந்திருப்பான். அம்மா வீட்டில் இருப்பாங்கன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வந்திருப்பான். பட் மீராவோட காரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்றான் மீரா வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே டிசப்பாயிண்ட் ஆகிடுறான். அப்போது அம்மா வந்திருப்பாங்களா இல்லையா அப்படின்ட்டுலாம் போனால் வந்து திறக்கிறது மீரா தான். அப்போது ரியான் தேடுறான் உள்ள. என்ன தேடுற ரியான், உள்ளவா? அம்மா அப்படின்னோடனே மீராவுக்கு அப்படியே கடுப்பாகுது. அம்மா வரல ரியான், நீ வா உள்ள அப்படின்னோன்னு ரொம்ப சோகமாக அவன் உள்ளே போகிறான். ஏதாவது சாப்பிட்றியா ரியான்? இல்லை வேணாம். இப்படி ரியான் சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறான். ஜங்குக்கோட பெட்டில் படுக்க. ரியான், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, ஸோ நீ அவர் கூட படுக்காத, அப்புறம் உனக்கும் ஃபீவர் ஒட்டிடும், வேறு ரூமில் போய் படு. இதை கேட்டுட்டு ரியானுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன் நான் ஏன் படுக்கக்கூடாது? இது என்னோட அப்பா, நான் தான் அவர் கூட இருப்பேன். இது ஒரு மாதிரி மீராக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்திருக்கும். அவள் இதை உண்மையாகவே ரியானுக்கு ஃபீவர் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்லியிருப்பா. ஆனால் அவன் நம்மளை வேறு ரூமில் படுக்க வச்சுட்டு இவங்க அப்பா கூட கதைச்சிக்கிட்டு அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி நினச்சிட்டான். ஸோ அவன் படுத்து ஜங்குக்கு ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டான். அப்போது ஒரு 4 மணி மாதிரி வயன் ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க ரொம்ப அவசர அவசரமாக. அப்போ அங்கே ஒரு ப்ளூ கலர் காரை பார்க்குறாங்க. வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்களா அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போக்குள்ளே தான் தெரியுது வெளியில் லேடிஸ் போடுற சாண்டில்ஸ் இருக்குன்ட்டு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு மனசே ப்ரோக் ஆகிடுச்சு. என்ன என்ன நடக்குதுங்க? அப்போது அந்த அங்கிள் சொன்னது உண்மையா? இப்படி அவங்க யோசிச்சுட்டு சரி எதுக்கும் கதவை தட்டி பார்ப்போன்னு ரொம்ப மனசு தைரியப்படுத்திட்டு தட்டுறாங்க. இப்போது நமக்கும் ஜங்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஸோ எதுவாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே தட்டுறாங்க. அப்போது மீரா தான் வந்து கதவை திறக்கிறா. அதை பார்த்தோன்னே வயன் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அவங்கள்ட்ட கண்ட்ரோலை மீறி டிஎஸ் வந்துட்டே இருக்கு. கீழே ஒரு சொட்டு கண்ணு தண்ணி கூட விழக்கூடாதுன்ற மாதிரி அவங்க இருந்துட்டுருக்காங்க. மீராவும் வயனை பார்க்குறா. மீராக்கு வயனை தெரியும், ஃபோட்டோவில் பார்த்துருந்துருப்பா. ஸோ அவளுக்கு வயனை பார்த்தோன்னே செம்ம கோவமாக வருது. ஏன்னா இப்படி ஜிமனுக்கு வயனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களோட கதை தெரியுமோ அந்த மாதிரி ஜங்குக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள கதையெல்லாம் மீராக்கு தான் தெரியும். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஜிமன் மாதிரியா இருந்தால் அவன் பேசின மாதிரி பேசியிருப்பாங்க. பட் மீரா அப்படி இல்லை. அவளோட மனசில் வயன் ஒரு தப்பான பொண்ணாக தான் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கா. அவனால தான் ஜங்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அந்த மாதிரி தான் அவன் நினைக்கிறா. வயன் சைட்லேயும் ஒரு நியாயம் இருக்கலான்னு அவள் யோசிச்சே பார்க்கல. ஸோ அவள் வயனை பார்த்துட்டு என்ன வேணும் இங்கிட்ட வயன்கா இப்படி உரிமையோடு வந்து கதவு திறக்கிறா. இதெல்லாம் பார்த்து முடிவே பண்ணிட்டாங்க ஜங்குக்கு இவளோட அஃபேரில் இருக்கான்னு சொல்லிட்டு. அது நான் ரியானோட அம்மா, நான் ரியானை பார்க்கணும். சாரிங்க, ரியான் வீட்டில் இல்லை. வீட்டில் இல்லைன்னா ரியான் டியூஷனுக்கு போயிட்டான். ஆனால் அவன் எந்த டியூஷனுக்கும் போகவே இல்லை. எனக்கு தெரியாதா? என்ன உங்களுக்கு வேணும்? ரியலாகவே ரியான் வீட்டில் இல்லை. எதுக்காக வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. நான் என்னோட பையனை பார்க்க தான் வந்தேன்.
கோர்ட் ஆர்டர் படி ரியான் உங்க கூட வீக்ல 2 டேஸில் இருக்கணும். இன்னைக்கு ரியான் உங்க கூட இருக்கிறனால அப்படின்ட்டு அவ கேலண்டரை பார்த்துட்டு, இல்லை இதை கேட்டுட்டு வயனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா மீரா சொல்றது தான் சரி, இப்போ மட்டும்தான் ரியானை பார்க்கணும். பட் ஜங்குக்கும் வயனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஏற்கனவே ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு அவங்க ஜங்குக்கை பார்க்கலாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்ல தெரியல, மீராவை எதிர்த்து பேசவும் முடியல. சாரி, யா இட்ஸ் மை மிஸ்டேக். ஐம் ரியலி சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இப்படி சொல்லிட்டு அவங்க போகலான்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நின்று, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் மீரா, ஜங்குக்கோட ஃபியான்சி. நாங்கள் 2 பேரும் லிவிங்கில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் மந்த்ஸில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி மீரா வயனை கடுப்பேற்றணுன்ட்டு நல்லா திமிரா சொல்கிறா. இங்கிட்ட வயனுக்கு அவ்வளோதான். ஓகே ஓகே, அட்வான்ஸ்ட் ஹாப்பி மேரிட் லைஃப் இப்படி சொல்லிட்டு கடகடன்னு போயிடுறாங்க. போய் வெளியில் கேட் கிட்ட ஒரு இடம் இருக்கும், அங்கே உட்காந்துட்டு செம்மையாக அழுறாங்க. ரியான் கால் பண்ணது கூட ஜங்குக் தான் சொல்லி கால் பண்ணியிருப்பான்ட்டு நாம் தப்பாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவ்வளோதான், நீ மட்டும்தான் பைத்தியக்காரி மாதிரி அவனே நினச்சிட்டு இருந்திருக்க. அவன் உன்னை தூக்கி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம்? இல்லை, அதையும் தாண்டி இல்லை, அது வெறும் பேப்பர் தானே, அதில் சைன் போட்டு எல்லாம் பிரிஞ்சுட்டா மனசில் இருக்கிற அந்த லவ் மாறுமான்னு முட்டாள்தனமாக நினச்சேன் பாரு. என் மேலே தான் தப்பு. இன்னையோட இதோட இங்கேயே வச்சு அவனை மறந்துட்டு போயிடு. இந்த மாதிரி வயன் ரொம்ப அலறாங்க. பஸ்ஸில் போகிறக்குள்ளேயும் அழுதுகிட்டே தான் போகிறாங்க. இன்னொரு சைட் ஜங்குக்கை பார்த்தோன்னா அவன் ஒரு 5:30 மாதிரி எந்திரிக்கிறான். மீரா டீ போட்டுட்டு எழுப்பலான்னு நினச்சி ரூம்க்கு வந்து அவனோட மக்கை வச்சு அதில் டீயெல்லாம் ஊற்றிட்டு இருந்திருப்பா. அந்த சவுண்டை கேட்டுட்டு தான் ஜங்குக் எந்திரிச்சிட்டான். பக்கத்தில் பார்த்தா ரியான் படுத்திருக்கான். ஜங்குக், எழுந்திரிச்சிட்டியா? இரு, இப்போ ஓகேவா உனக்கு? இப்போ கொஞ்சம் ஓகே மீரா, லைட்டாக தலைவலி மட்டும் இருக்கு. அது டீ குடிச்சா சரியா போயிடும் ஜங்குக். இப்படி மீரா சொல்ல ஜங்குக்கும் வயன் வாரேன்னு சொல்லியிருப்பாளேன்றதை யோசிச்சுட்டு, மீரா சொல்லு ஜங்குக், அது ரியானோட அம்மா வந்தாங்களா? இல்லையே ஜங்குக், நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், பட் அவங்க வரலை. போயும் அவளை கால் பண்ணி வர சொன்ன பாரு, என்ன இதில் அட்டிக்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு ஜங்குக்கும் என்ன நினைக்கிறானா, அவன் சொன்னதை வயன் பெருசாக கண்டுக்கல அப்படின்ற மாதிரி ஃபோனே எடுத்து பார்க்குறான். வயன்கிட்ட இருந்து வேற எந்த காலும் வரவும் இல்லை. ஸோ அவனும் நம்ம மட்டும்தான் அவன் முன்ன மாதிரியே இருப்பான்னு நினச்சிட்ருக்கோம். அவன் நம்மளை கண்டுக்காமல் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அந்த மாதிரி அவனும் நினச்சிட்ருக்கான். அப்போது கிளாக்கை பார்க்குறான், 5:30க்கு மேலே ஆயிருக்கும். மீரா, நீ வீட்டுக்கு போகலையா? இல்லை ஜங்குக், உன்னை எப்படி விட்டுட்டு நான் எப்படி போகிறது? ஸோ இன்னைக்கு நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். இல்லை மீரா, நீ நல்லா கேர் பண்ண, ஸோ ரொம்ப தேங்க்ஸ். பட் இப்போது லேட் ஆயிடுச்சு, ஸோ நீ கிளம்பு. இல்லை ஜங்குக், அது இல்லை மீரா, அப்படி ஸ்டே பண்ணுறது சரியில்லை, ஸோ நீ கிளம்பு. இதை கேட்டுட்டு மீரா டைரக்டாகவே அவனோட வீட்டில் தனியாக ஸ்டே பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் அவன் கேட்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கிளம்பிடுறா. ஜங்குக்கை உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. ஓகே காய்ஸ், இதை இதோட கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்த எபிசோட்க்கு வெயிட் பண்ணுங்கள். பாய்.